Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான டெக்னாலஜி பத்தி பார்க்க போறோம். இது வந்து அப்கமிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நிறைய விதமான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி, ஹைப்ரிட் டெக்னாலஜி, கேசனைட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி காரில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு பரிச்சயமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, டீசல் காரு. இதை தாண்டி இப்போ மார்க்கெட்டில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் அண்ட் ஹைப்ரிட் கார் அப்படின்னு வருது. இது இல்லாமல் ஹைட்ரஜன் ஃபியூயல் எலக்ட்ரிக் கார் இப்போ ஃப்யூச்சரில் வரப்போகுது. இது எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் இந்த கார் வந்து விஸ்டாண்ட் ஆகும், இது என்ன டெக்னாலஜி, ஹைட்ரஜன்றாங்களே அது என்ன டெக்னாலஜி, நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ ஹைட்ரஜன் ஃபியூயலுக்கு நிறைய மானியம் வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஆர் மார்க்கெட் பிளேஸில் நம்ம 100% காட்டனில் போலோ டிஷர்ட்டு, ரவுண்ட் நெக் டிஷர்ட், பனியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வெயிலில் உங்களுக்கு 100% காட்டனில் டிஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா drmarketplace.in போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த யுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நிறைய கன்சர்ன் இருக்குங்க. ஈவன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு பல பேர் அக்செப்ட் பண்ணுவீங்க. பல பேர் வந்து அதெல்லாம் கிடையாதுப்பா, பேட்ரி வந்து இதுலேருந்து வருது அதுலேருந்து வருது அப்படின்னு சொன்னாலும் ஃப்யூச்சர் இஸ் கோயிங் டு பி எலக்ட்ரிக். ஆனால் இதில் 2-3 பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷன். இதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து வைக்கணும் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் நிறைய இருக்கணும். ஏன்னா வீட்லேயே சார்ஜ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் போக முடியும்? ஒரு 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், இப்போ 500 கிலோமீட்டர் கூட போட முடியும். இப்போ அங்கே போயிட்டு இப்போ 500 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் போகிறீங்க, அங்கே போய் எங்கே சார்ஜ் போடுவீங்க? ஸோ அங்கே ஏதாச்சும் ஹோட்டலில் போய் சார்ஜ் பண்ணணும், அதுக்கு ப்ரொவிஷனிங் இருக்கணும், இல்லை இவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இன்னமும் வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அது இப்போ கொஞ்சம் சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னாலும் இது ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டராக தான் இப்போ வரைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் காருக்கு ஒரு மாற்றாக வர டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா இப்போ ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்துட்டு. இப்போ ஹைப்ரிட் டெக்னாலஜினா என்னப்பா அப்படின்னா இதில் கேசோலின், அதாவது நீங்கள் பெட்ரோல் காராகவும் யூஸ் பண்ண முடியும், எலக்ட்ரிக் காராகவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ இருக்கிற ஹைப்ரிட் கார். நீங்கள் வந்து ஹோண்டாவில் பார்த்துருப்பீங்க, டொயோட்டாவோட ஹைப்ரிட் மாடல். இப்போ மாருதியில் ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு சொல்லி எல்லா கார்லேயும் ஹைப்ரிட் ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இப்படி வர கார்களில் என்ன ஆகும்னா நீங்கள் நார்மலாக பெட்ரோல் போடுவீங்க. இந்த பெட்ரோலை வந்து நடுவில் உள்ள ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற பேட்டரியை சார்ஜ் பண்ணி அங்கே ஒரு தனியாக மோட்டார் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் காராகவும் ஆப்ரேட் ஆகும், உங்களுக்கு பெட்ரோல் காராகவும் இருக்கும். ஸோ பெட்ரோல் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான அந்த மோட்டர் அண்ட் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுனால இது வந்து ஹைப்ரிட் கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எப்படி அவங்க பிரிச்சிருப்பாங்கன்னா இதில் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ ஒரு லோ ஸ்பீடில் நீங்கள் வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு பேட்டரியில் எடுக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பேட்டரியில் ஸ்ட்ரென்த் இருக்கோ அது சின்ன ஒரு பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன். ஹைப்ரிட் காரில் ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர்லாம் போகும்போது அப்போ ஃபுல்லாக உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக ஓடிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் மோட்டரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போ வந்து இன்ஜின் பவருக்கு அது மாறிடும். ஸோ தேர்டு, ஃபோர்த்து கியர்லாம் போகும்போது உங்களுக்கு இன்ஜின் பவரில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் ஹைப்ரிட் கார் இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சிஸ்டமாக இருக்கும். உள்ளே வந்து நிறைய இந்த எலக்ட்ரிக்கான பார்ட்ஸும் இருக்கும் அண்ட் மெக்கானிக்கலாக இந்த பெட்ரோல் இன்ஜின், கம்பஷன் இன்ஜினுக்கான பார்ட்ஸும் இருக்கும். சரி, இதில் ஃபுல்லாக நமக்கு எனர்ஜி சேவிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டில் யூஸிங் பெட்ரோல், ஸ்டில் கம்பஷன் தான் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு பெட்ரோலை எரித்து அதுலேருந்து எனர்ஜியை கொண்டு வரதுனால அது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ஷியலி ஓகே. ஃபுல்லி பெட்ரோல் காரோட இது பார்ஷியலாக கொஞ்சம் உதவும். அண்ட் மைலேஜும் உங்களுக்கு ஹைப்ரிட் காரில் உங்களுக்கு ஓரளவுக்கு 25 கிலோமீட்டர் பெர் லிட்டர், 27 கிலோமீட்டர் பெர் லிட்டர், இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு 30 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வரைக்கும் கொண்டு வராங்க ஹைப்ரிட் மாடலில். ஓகே, ஸோ நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் காரெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நீங்கள் எலக்ட்ரிக் கார் அண்ட் ஹைப்ரிட் காரை எடுத்து பார்த்தா உங்களுக்கு எலக்ட்ரிக் காரே சீப்பராக கிடைக்குது. ஹைப்ரிட் கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 lakhs மேலே, 20 lakhs மேலே தான் உங்களுக்கு ஹைப்ரிட் ஆப்ஷனுமே இப்போ அவைலபிலிட்டியில் இருக்குது. பட் அதில் என்ன பிரச்சனை, ஸ்டில் வி ஆர் யூஸிங் பெட்ரோல். ஸோ பெட்ரோலே யூஸ் பண்ணாமல் ஒரு கார் வேணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து ஹைட்ரஜன் ஃபியூயல் போகிறாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ரஜன் வந்து ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஹைட்ரஜன் ஃபியூயல். இந்த ஹைட்ரஜன்
ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணும்போது அது வந்து ஒரு எரிபொருளை நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபியூயலை யூஸ் பண்ணும்போது நமக்கு வர அந்த கம்பஷன் இருக்குல்ல, அது வெறும் லிக்யூடு தான், வெறும் வாட்டர் தான் வந்து நமக்கு வெளியில் அது தள்ளும். ஸோ அதனால் நமக்கு பெருசாக CO2 எமிஷன் இருக்காது, நமக்கு கார்பன் எமிஷன் இருக்காது, சுற்றுச்சூழலுக்கு நல்லது. அதே நேரத்தில் இந்த ஹைட்ரஜனை வச்சு உள்ளே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் இருக்கும். ஃபியூயல் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஹைட்ரஜனை வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றி எலக்ட்ரிக் காரை ஓட்ட வைக்கும். ஸோ இந்த கம்பைன்டு டெக்னாலஜி தான் வந்து ஹைட்ரஜன் ஃபியூயல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைப்ரிட் மாடல் தான். பட் நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ண மாட்டோம், ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவோம். இது ஃபுல்லாக ஹைட்ரஜன்லேயே ஓடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து இது ஓடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நார்மலாக நம்ம வந்து எப்படி நம்ம பெட்ரோல் ஸ்டேஷனில் போய் பெட்ரோல் போடுறோமோ அதே அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் போயிட்டு நம்ம ஹைட்ரஜனை ஃபில் பண்ணிவிட்டு போயிடலாம். கம்ப்ளீட் க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொன்னாலும் இந்த ஹைட்ரஜனை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா இந்த ஹைட்ரஜனோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -253 டிகிரி அதுக்குள்ளே வந்து பாயில் ஆகிடும். ஸோ ஹைட்ரஜனை வந்து கேஸ் ஃபார்மேட்லேருந்து லிக்யூட் ஃபார்மேட்டை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 5000 PSIயில் கம்ப்ரஸ் பண்ணி இதை லிக்யூட் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. ஸோ இது வெளியில் லீக் ஆகாமல் இருக்கணும். ஸோ வெளியில் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகும். ஸோ அதை கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ்டு ஹைட்ரஜன் ஃபியூயலாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம காருக்குள்ளே போகும்போது அங்கேயே வந்து கம்ப்ரஸ்டு கேஸாக தான் போகும். இப்போ நம்ம CNG யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் இதையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் என்னென்னா சிஎன்ஜியோட இதோட அந்த ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா 5000 PSIயில் வந்து ஒரு ஹைட்ரஜன் கேஸை கம்ப்ரஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய பெரிய சிலிண்டர்ஸ் வேணும், பெரிய பெரிய டெக்னாலஜிஸ் வேணும். ஸோ அந்தளவுக்கு கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டுமே ஹைட்ரஜன் ஃபியூயலை கொண்டு வர முடியும். ஸோ ஹைட்ரஜன் ஃபியூயலை வந்து ஃபுல்லாக நம்ம உள்நாட்டிலேயே வந்து தயாரிக்க முடியும். இதுக்காக நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம எதுவும் வாங்க வேண்டாம். இப்போ முக்கால்வாசி நமக்கு பெட்ரோல் எங்கேருந்து வருது, அரபு நாட்டிலேருந்து வருது. ஸோ அது மாதிரி நம்ம உலகத்தை ட்ரில் பண்ணி இந்த கச்சா எண்ணெயை நம்ம எடுக்க தேவையில்லை. இந்த கச்சா எண்ணெய்க்காக உலக நாடுகள் வந்து பெருசாக போட்டி போட்டுக்க தேவையில்லை. ஃபுல்லாக ஹைட்ரஜன் அப்படின்னா நம்ம ஊர்லேயே நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஸோ லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து ஹைட்ரஜன் ஃபியூயல்ஸை உற்பத்தி பண்ண முடியும். கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா. ஸோ நம்ம வந்து பெருசாக நம்ம அடுத்த நாடை வந்து டிபெண்ட் பண்ண வேணாம். அதனால் உற்பத்தி காஸ்ட்டு வந்து நம்ம உள்நாட்டில் பண்ணுறதுனால கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெக்னாலஜி மட்டும் அடாப்ட் பண்ணால் போதும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கனால தான் கவர்மெண்ட் வந்து லாங் ஸ்டாண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூயலில் நம்ம வந்து காசு போடலாம். ஸோ போட்டால் நல்ல ஒரு எதிர்காலம் இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான நியூஸ் என்னென்னா பஜாஜ் சேட்டக்கில் ஹைட்ரஜன் செல் யூஸ் பண்ணி பஜாஜ் சேட்டக் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து இப்போ கொண்டு வர போகிறதா ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. பட் இப்போ கொண்டு வர மாட்டாங்க, அது ஒரு ஃப்யூச்சர் மாடலாக தான் இருக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் ஃபியூயலுக்கு எங்கே போகிறது. பட் அந்த டெக்னாலஜியில் பஜாஜ் சேட்டக்கு ஃபஸ்ட்டு 2 வீலரில் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஸை வச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வர போகிறதா ஒரு அறிவிப்பு இருக்குது. அவங்க அந்த ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 4 வீலர் மார்க்கெட்டில் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. BMW இருக்கட்டும், டொயோட்டா இருக்கட்டும், வோல்க்ஸ்வேகனாக இருக்கட்டும், ஹுண்டாயாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து 4 வீலர் மார்க்கெட்டில் ஹைட்ரஜன் கொண்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பஜாஜ் சேட்டுக்கு வந்து 2 வீலரில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது. இதை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃபுல் ஃப்ளெஜில் வந்து ஹைட்ரஜன் ஃபியூயல் ஸ்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப ஈஸிங்க. போனோன்னா 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு நம்ம எங்கே வேணாலும் போக முடியும். பட் இந்தியா ஃபுல்லாக இவங்களோட அந்த ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, பம்பிங் ஸ்டேஷன், ஹைட்ரஜன் ஃபியூயல் பம்பிங் ஸ்டேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் காராக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதிக கிலோமீட்டர் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்லோட ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தா கூட ஆக்சிஜனோட கலந்துருச்சு அப்படின்னும்போது அது ஹைலி ஃப்ளேமபிள். ஸோ இதை எப்படி பாதுகாப்பாக இந்தியாவில் கொண்டு வராங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பாதுகாப்பை பற்றி சொல்லலைன்னா எப்படி. ஸோ ஹைட்ரஜனை வந்து கையாளுறது ரொம்ப முக்கியம். அது வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம காரில் ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பாதுகாப்பான ஒரு எலக்ட்ரிக் கார், ஹைட்ரஜன் ஃபியூயல் எலக்ட்ரிக் கார் வருது அப்படின்னும் போது நம்ம வந்து வேறு லெவலில் நம்ம எலக்ட்ரிக் காரை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட்டில் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஃபியூயலில் இவ்வளோ நல்லது இருந்தாலும் அந்த லாஸ்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னா பாதுகாப்பு அப்படின்னும் போது நம்ம வந்து ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ்லேயும் பாதுகாப்பு இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம ஹைட்ரஜன் காரில் யூஸ் பண்ணும்போது அந்த டேங்க் இருக்குல்ல, அது வந்து எல்லா இம்பேக்டையும் தாங்கக்கூடிய ஒரு டேங்காக இருக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் லீக் ஆனாலும் அதுலேருந்து வர ஃப்ளேம் வந்து காரையே எரிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது
அதோட டேங்க் வந்து எல்லா இம்பேக்ட் நம்ம இந்த சேஃப்டி டெஸ்ட்லாம் சொல்கிறாங்களே, ஸோ அதில் இருக்கிற எல்லா இம்பேக்டையும் அது தாங்குகிற அந்த ஒரு டேங்காக இருந்தால் மட்டும்தான், கொஞ்சம் கூட அந்த லீக் ஆகக்கூடாது, அது லீக் ஆகாத டேங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அந்த டிரான்சிஷன்னால தான் நமக்கு வந்து ஹைட்ரஜன் கார்ஸ் வரதில் நமக்கு டிலே ஆகுது. இல்லாட்டினா இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இது ஒரு ஓல்டர் டெக்னாலஜி தான். இது பார்த்திங்கன்னா ஒரு பல வருஷமாக இவங்க இந்த ஹைட்ரஜனை ஹேண்டில் பண்ணி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த ப்ரொடக்ஷனில் வரும்போது பாதுகாப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இது மேலை நாடுகள்லேயே வந்து இந்த பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும்போது நம்மளோட டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு இதை வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் ஹைட்ரஜன் ஃபியூயல் எலக்ட்ரிக் கார். உங்களுக்கு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு 2-3 வருஷமாகவே இந்த ஃபேம் 2 சப்சிடி, ஃபேம் 3 சப்சிடி எல்லாம் சொல்லும்போது ஹைட்ரஜனுக்கு மானியம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் வந்து ஹைட்ரஜனில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்னு பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த காரை பற்றி. ஓகே, ஸோ இதில் நான் ஜஸ்ட் ஒரு அப்ட்ராக்டாக தான் சொன்னேன். நான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக இதில் இருக்கிற ஒவ்வொரு செல்லு என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. காரணம்னா லென்த் ஆஃப் த வீடியோ அண்ட் இதில் வந்து ஒரு அப்ட்ராக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இவ்வளோலாம் ஒரு டெக்னாலஜி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு வீடியோவே பண்ணுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.